இவ்வளவு காலமாக நீ மற்றவர்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும் என் கண்ணின் மணியே. இனி உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ துணிச்சலோடு முடிவு எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் உன் வெற்றியை இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். யாருக்காக வாழ்ந்தோம், யாருக்காக உன் முடிவை விட்டு கொடுத்தோம் என்று தெரியாமலும் அறியாமலும் ஒரு இறுதியின் முடிவில் உனக்கு ஏமாற்றமும் துரோகமும் மட்டும்தான் மிஞ்சி கொண்டு இருக்கின்றது. எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும், எவ்வளவுதான் அன்பாகவும் அக்கறையாகவும் நம்மை நாமே நிரூபித்து கொண்டு இருந்தாலும் நம்மை ஏமாற்றுபவர்கள்தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று வாழ்க்கையின் மீதே சலிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. உன்னை அவர்கள் நல்லவர்கள் சொல்ல வேண்டும், இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும். ஓடிய ஓட்டமெல்லாம் போதும். அலைந்து ஓய்ந்து இப்பொழுது என்ன செய்வதென்று அறியாத இந்த அப்பனின் கரங்களை பற்றிவிட்டு, இதை நான் என்ன செய்யதாலும் இனி உன் பொறுப்பு தான் என்று என்னிடம் உன் வாழ்க்கையை ஒப்படைத்து விட்ட பிறகும் நான் அதை பார்த்து கொண்டு அமைதி காப்பதில்லை. உனக்கு துரோகமும் உனக்கு ஏமாற்றத்தையும் அங்கு கொடுத்துவிட்டு சில பேரோ அங்கு உன்னிலை பார்த்து கைத்தட்டி சிரிக்கலாம். இன்னும் சில பேரோ உன்னிலை பார்த்து கதறி அழுது கொண்டிருக்கின்றார். என் பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள், கம்பீரத்தோடும் கர்வத்தோடும் அந்த நிலையை எல்லாம் இழந்துவிட்டு இப்பொழுது தோற்றத்தை மறைத்து அடையாளத்தை மறைத்து என்ன செய்வதென்று அறியாது காட்டிலே கண்கட்டி விட்டது போல் கரை சேர முடியாமல் அல்லவா கவலைக்கு மட்டுமே இடம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன்னுடைய கவலையை நினைத்து நீ மன அழுத்தத்தில் இருந்ததெல்லாம் போதும். உன் அத்தனை கவலைக்கும் விடுதலை கொடுக்கும் வகையில்தான் இந்த சாய்தேவன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளில் உண்மையானவர்கள் யார், போலியானவர்கள் என்பதை உணர்த்துவதற்கான நேர காலம் வந்து விட்டது. நீ சிறிதளவேனும் மனம் கலங்காதே என் பிள்ளையே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஒருவரில் அங்கு கதறி அழுது கொண்டு இருக்கின்றார் உன் நிலையை பார்த்து. உன் இரத்த உறவான அந்த ஆத்மாதான் உன் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு இருக்கின்றார். அவர்தான் உன் நிலையை பார்த்து கதறுகிறார். என் பிள்ளையை காப்பாற்ற யாரும் இல்லையே, என் பிள்ளையை வழிநடத்த யாரும் இல்லையே என்று என்னிடம் வந்து உன் கோரிக்கைகள் அத்தனையும் சொல்லிவிட்டார். இனியும் நான் அங்கு பார்த்து கொண்டு அமைதி காப்பேனோ என்று நினைக்க வேண்டாம். இந்த துவாரகமாயிலிருந்து அமைதியாகத்தான் துயில் எழுந்து கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் பிள்ளையை உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. இந்த துரோகத்தையும் வஞ்சகத்தையும் எதற்காக நான் அனுமதித்தேன் தெரியுமா? உன் போலியான உறவை நீ அடையாளம் கண்டு கொள்வதற்கு. யாரை உண்மையென்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அவரே உண்மையில்லை என்று புரிய வைப்பதற்கு. நான் எத்தனையோ தடவை என் வார்த்தைகளாகவும் என் படமாகவும் வந்து உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்கப் போகிறது, இவர்கள் இப்படித்தான் என்று உண்மை தன்மையை புரிய வைத்து கொண்டு இருந்தாலும் நீ அதை சில சமயத்தில் புரிந்து கொள்ளாமல் சென்று விடுகிறாய். அதை நான் பல வழிகளில் முயற்சி செய்தும் பார்த்து விட்டேன். அதனால்தான் இப்பொழுது ஒரு கட்டாயத்தின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சோதனை உனக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். அதில் இருக்கும் பாடத்தில் இருந்துதான் உனக்கான அனுபவத்தை நீ கற்றுக்கொள்வாய் என்பதை அறிந்து கொண்டுதான் அந்த அனுபவத்தை சிறிதளவேனும் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் மொத்த பாரத்தையும் நான் உனக்கு தரவில்லை. உனக்கு வஞ்சகத்தையும் தீவினைகளையும் செய்துவிட்டு நன்றாக இருந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு அவர்களின் மத்தியில் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த உன் இரத்த உறவான ஆத்மாவோ உன் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு உனக்கு வழிகாட்டுதலை செய்து கொண்டு இருக்கின்றார். எவ்வளவுதான் நீ அவரை விட்டு விலகிச் சென்றாலும் சரி, உனக்கான வாழ்க்கையில் அவரை தவிர உனக்கு நல்வழிப்படுத்த யாருமே கிடையாது என்பதை நீ உணர்ந்து கொள். உன் மனதில் எந்த ஒரு தெளிவான விஷயமாக இருந்தாலும் சரி, உன் வெற்றிக்கான பாதையை தருவது நானாக இருக்கும்போது உன் இரத்த உறவான ஆன்மாவை பற்றியெல்லாம் நீயும் கலங்கிக் கொள்ளாதே. அவர் உன்னை நல்வழிப்படுத்தவும் இந்த பாதையில் பயணம் செய், யார் நல்லவர் கெட்டவர் என்பதை உனக்கு உணர்த்துவதற்கும் தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார். உன்னை பற்றி உன்னிடத்தில் நன்றாக பேசிவிட்டு மற்றவரிடம் போய் கெடுதலை நினைத்து கொண்டு இருக்கும் பேரே உனக்கு அடையாளப்படுத்தத்தான் போகிறார். நீயோ உன் முதுகுக்கு பின்னால் பற்றி பேசியவர்கள் யார் என்று தெரியாமல் தானே இத்தனை காலமாக
நாளாக கண்கலங்கி கொண்டிருந்தாய். கவலைக்கு இடம் கொடுத்து கொண்டே இருந்தாய். எனக்கான வெற்றி எப்பொழுது வரப்போகிறது என்று தெரியாமல் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருந்தாயல்லவா? உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது நீ மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. நடப்பது யாவையும் பார்த்து பயமோ பதற்றமோ அடையாதே. உன்னுடைய இலக்கில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து. மாபெரும் வெற்றிக்கு உரியவனாக நான் உன்னை மாற்றி தரும்போது நீ எதற்காக மனம் கலங்குகிறாய்? அந்த இரத்த உறவான ஆத்மாவும் நானும் சேர்ந்து உனக்கான வெற்றி தருவதென்று தீர்மானித்து விட்டோம். இனி வருகின்ற தடைகள் எல்லாம் உனக்கு கிடையாது. உன் கண்ணீரை துடைத்தெறிந்து விட்டு உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள். உன் லட்சியத்தில் உறுதியாக இரு. என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் நீ அங்கு மலையை பார்ப்பது போல் மலைத்து விடாதே. ஐயோ, இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் எப்படி செய்து முடிக்கப் போகிறேன் என்று நினைத்து விடாதே. மலை மீது ஏறினால் மலையும் உன் காலடியில் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. முயற்சி உனதானதால் வெற்றியும் உனதாகத்தான் மாறப்போகிறது என்பதை மறுத்து விடாதே. உனக்கானது உன்வசம் மாறப்போகும் தருணத்தில் இருக்கும் போது வாழ்க்கையின் தேடலை தொலைத்து விடாதே. மிக பெரிய புதையல் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் போது நீ மனம் அமைதி என்னும் ஒன்றை மட்டும் விட்டு விலகி விடாதே. என் கண்ணின் மணியே, எது தேவையோ அதை தேவை என்று ஒன்று உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் நான் இத்தனை சோதனையும் வேதனையும் உனக்கு கொடுத்தேன். இப்பொழுது அந்த சோதனையும் வேதனையும் சரித்திரமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உனக்கான வெற்றிக்கான பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி தான் வரப்போகிறது. மாற்றத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளையே, அந்த மாற்றம் இல்லை என்றுதானே நீ வருத்தப்படுகிறாய்? அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து ஆரம்பித்துப்பார். உனக்கான செயலில் இருந்து ஆரம்பித்துப்பார். நிச்சயமாக நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று தீர்க்கமாக நம்பு. உனக்கு தேவையானதைத்தான் இந்த அப்பன் தருவான் என்பதில் உறுதி கொள். என் தங்கமே, இப்பொழுது உன் கையில் என்ன இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதில் திறம்பட செயல்படு. திறமையை மட்டும் நம்பி உன் அதிர்ஷ்டத்தை நீ எடுத்துக்கொண்டே வா. அதிர்ஷ்டம் கூட சில நேரம் நம்மை கைவிட்டு விடலாம். நம்மீது எப்பொழுதும் உண்மையாக அன்புவாக வைத்து கொண்டு இருக்கும் சாயப்பாவும் நம் இரத்த உறவான அந்த ஆன்மாவும் நம்மை கைவிடுவதில்லை என்பதை உணர்ந்து கொள். உனக்கு உண்மையான யார் இருக்கிறார்கள் என்பதை உணர வைக்கத்தான் வந்திருக்கின்றேன். நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டு இருந்தாய் என்று இப்பொழுதாவது புரிந்துவிட்டதா? எது தேவை என்பதாவது உனக்கு புரிந்து விட்டதா? உன் வெற்றிக்கான பயணத்தை நான் ஆரம்பித்து வைத்திருக்கும் போது எதற்காக நீயே உன்னை நினைத்து தரம் தாழ்த்தி கொள்கிறாய்? என் பிள்ளையே, புலம்பாதை. அவ்வளவுதானோ என்று நீயும் உன்னை சலித்து கொள்ளாதே. உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதில் நீ தப்பனானவன் நான் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கும் போது உனக்கான விடியல் வரத்தான் போகிறது. அந்த விடியல் நாளை விடியலாக இருக்கலாம் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. உன் கூடவே இருந்து உனக்கான பயணத்தை ஆரம்பித்து அந்த இரத்த உறவான ஆத்மாவோ உன் வெற்றிக்கான பாதையில் உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். கீழே தடுக்கி விழுந்து விட்டேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன்னை அங்கு கை தூக்கி எழ வைப்பதற்கு அவரே வந்துவிட்டார். இனி எதற்கும் உனக்கு கலக்கம் வேண்டாம். உனது துன்பங்களுக்கு இங்கு மரியாதை கிடையாது. அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பதில் யாருக்கும் தெரியாது. உன் பயணத்தை நீதான் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். உனக்கு யார் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று நீதான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். புலம்பல்களை எல்லாம் தவிர்த்தெறிந்து விட்டு உனக்கான வெற்றி பயணத்தில் இந்த அப்பனை மட்டுமே நிலையாக வைத்துக்கொள். தூக்கி எறிந்து விட்டார்களே என்று நின்று கலங்கி கொண்டு இருக்காதே. தூக்கி வீசியவர்களுக்கு நன்றி சொல்லி கொண்டே இரு. வீசி எறியாமல் இருந்து விட்டால் நம் வைராக்கியம் அங்கு இருந்து விடாது. நம் வைராக்கியம் அங்கு முளைத்து விடாது. அதனால் தான் நாம் இங்கு ஜெயிக்கின்ற காலத்தை தேடிக்கொண்டே இருக்கின்றோம். வெற்றி பெறும் தருணத்தையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறோம். அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்தவர்களை உன்னை அங்கு கீழே விளைவைத்தவர்கள் தானே. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நன்றியை மட்டும் சொல்லி புன்னகைத்து கொண்டு கடந்து வா என் பிள்ளையே. பழிக்கு பழி வாங்குகிறேன் என்ற
பேச்சில் மட்டும் ஈடுபடாதே, வீண் விவாதம் கொள்ளாதே. அது உன் நேரத்தையும் காலத்தையும் தான் வீணடித்து கொண்டே இருக்கும். யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உன் வேலைகளில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து. மற்றவர்களை பற்றி கவலைப்பட்டு உன் வாழ்க்கையில் இங்கு என்ன நடக்கப் போகிறது? நீ அறிவுரைகளை கொடுக்கலாம், ஆலோசனைகளை கொடுக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் விருப்பு வெறுப்பு இருக்கிறது என்பதை மட்டும் மறந்தும் மறுத்து விடாதே. நீ உனது பயணத்தில் தெளிவாக இருக்கும் வரையிலும் உனக்கான பிரச்சனை இங்கு பாதியாக குறைந்துவிடும். உனக்கானவர் அவர்தான் வந்து உன் வெற்றியை தரப்போகிறார். உன் இரத்த உறவான அந்த ஆத்மா. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.